தனியாக ஒருவன் பயணிக்க முடியாது. அதை விட தாண்டி உன்னையும் அறியாமல் என்னையும் அறியாமல் கடவுளும் என்னோடு பயணிக்கின்றார். கடவுள் என்னோடு சேர்ந்து இருக்கின்றார், என்னோடு நடக்கின்றார், என்னோடு ஓடுகின்றார், என்னோடு சிரிக்கின்றார், என்னோடு அழுகின்றார், என்னோடு கலங்குகின்றார். நான் தனிமையில் இல்லை. கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இத்தகைய ஒரு உணர்வை அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருக்கின்றார். இதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. மரியாள் செய்தி அறிந்து எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்காக ஓடுகின்றார். இவரும் ஒரு கர்ப்பிணி, வயது முதிர்ந்த ஒரு கர்ப்பிணியை பார்ப்பதற்கு ஓடுகின்றார். மலை நாடு, அந்த பயணம் அவ்வளவு சுலபமானது அல்ல. பல நாட்கள் நடக்க வேண்டும். 4 நாட்கள் சொல்லுவார்கள் அதை கடப்பதற்கு. ஆனால் மரியாள் தனியாக இல்லை என்பதனை எலிசபெத் அம்மாளோடு சந்திக்கின்ற அந்த உரையாடலிலே நாம் பார்க்கின்றோம்.